வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் மாடல் வேர்ப்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி மாடல் வேர்ப்ஸ் வந்தால் சேஞ்ச் பண்ணுறதுன்னு இங்கே நான் எழுதியிருக்கேன் இல்லையா, வில், ஹுட், ஷல், ஷுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், இது எல்லாமே வந்து மாடல் வேர்ப்ஸ். ஓகே, இங்கே ரைட் சைடில் எழுதியிருக்கேன்ல, ஆட் டு, யூஸ்டு டு, நீட், டேர், இது எல்லாமே வந்து செமி மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இப்போது இந்த மாடல் வேர்ப்ஸ் இல்லைனா செமி மாடல் வேர்ப்ஸ் எது வந்தாலுமே நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே அந்த ஹிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் காலம் பார்த்தோம் இல்லையா, அதில் வில்லு வந்தால் என்ன போட சொன்னேன், வில் இல்லைனா ஷெல். இந்த வில், ஷெல் இது ரெண்டுத்தில் எது வந்தாலும் இது கூட நம்ம உடனே இமீடியட்டாக என்ன சேர்க்கணும், பீன்ற வார்த்தையை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கே அந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், அந்த வில்லு ஷல்லு வந்தால் என்ன பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜரை தான் இங்கேயும் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், யூ மஸ்ட் டூ யுவர் டியூட்டி. யூ மஸ்ட் டூ யுவர் டியூட்டி. இப்போது இதை நாம் சேஞ்ச் பண்ணணும். இதில் எது சப்ஜெக்ட் பாருங்கள், சப்ஜெக்ட் வந்து யூ, இது வந்து சப்ஜெக்டு, இது வந்து வேர்பு, அதுலேயும் இந்த மஸ்ட்ன்றது என்னது, மாடல் வேர்பு. தென் டியூட்டி, யுவர் டியூட்டின்றது வந்து ஆப்ஜெக்டு. இப்போ ஆப்ஜெக்டை முதல்ல போடுவோம் இல்லையா, யுவர் டியூட்டி மஸ்ட். எப்படி வில்லு போடுவோமோ அதே மாதிரி யுவர் டியூட்டி மஸ்ட், வில் பி போடுவோம்ல அதே மாதிரி மஸ்ட் பி. யுவர் டியூட்டி மஸ்ட் பி டூ, டிட், டன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா அது டூவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன். யுவர் டியூட்டி மஸ்ட் பி டன் பை யூ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வில்லுக்கு பதிலாக மஸ்ட் இருக்குது, அது கூட சேர்த்து பீன்ற வார்த்தையை சேர்த்துருக்கோம். இதே மாதிரி தான் இங்கே இருக்குது இல்லையா, மேலே எழுதியிருக்கோம் இல்லையா, மாடல் வேர்ப்ஸ், செமி மாடல் வேர்ப்ஸ், இதில் எது வந்தாலும் அது கூட என்ன சேர்த்துருங்க, பீன்றதை சேர்த்துருங்க. வில் பி, வுட் பி, ஷல் பி, ஷுட் பி, கேன் பி, குட் பி, மே பி, மைட் பி, மஸ்ட் பி, இந்த மாதிரி எந்த வார்த்தை வந்தாலும் அது கூட பி சேர்த்து போடணும், அவ்வளோதான். இப்போ செகண்ட் பாருங்கள், ஐ கேனாட் ரைட் எ லெட்டர். இது எப்படி எழுதலாம், ஏ லெட்டர் cannot be சேர்த்துக்கணும். ஸோ நெகட்டிவில் மேபி wouldn't, shan't, may not, இந்த மாதிரி எது வந்தாலுமே அது கூட பி மட்டும் சேர்த்துக்க போகிறேன். பை a letter cannot be written by me. ஓகேவா, இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஒன் மஸ்ட் டூ ஒன்ஸ் டியூட்டி. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ். ஒன் மஸ்ட் டூ ஒன்ஸ் டியூட்டிஸ். சின்ன சேஞ்சஸ்னால் அந்த மஸ்ட்டுக்கு பக்கத்தில் பி வராதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். பட் இந்த எக்ஸாம்பிளுக்கு மட்டும் இந்த ஒன்ஸுன்ற வார்த்தை எழுதக்கூடாது. டியூட்டி, டியூட்டி மஸ்ட் பி டன், அவ்வளோதான். டியூட்டி மஸ்ட் பி டன் பை ஒன் அப்படின்னு பை ஒன்னுன்னு போடக்கூடாது. ஏன்னா அந்த ஒன் வந்து நம்மளுக்கு ஜென்ரலாக சொல்கிறாங்க, ஒருத்தர் அவங்களோட டியூட்டியை செய்யணும், கண்டிப்பாக அவங்களோட டியூட்டியை அவங்களே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த இடத்துல அந்த ஒருத்தருன்றது யார் என்னன்னெலாம் நமக்கு மென்ஷன் பண்ணலை. அதனால் நம்ம இங்கே என்ன பண்ண தேவையில்ல, டியூட்டி மஸ்ட் பி டன் பை ஒன் அப்படின்னு போட தேவையில்ல, விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், கேன் வி சால்வ் திஸ் கொஸ்டின். இப்போ இது கொஸ்டின் ஃபார்மில் இருக்குது. கொஸ்டின் ஃபார்மில் இருந்தாலே நம்ம முதல்ல அதை என்னவோ மாற்றுவோம், ஆன்சர் ஃபார்முக்கு மாற்றிடுவோம். இந்த கேனை உள்ளார கொண்டு வருவோமா. ஸோ இந்த கேன் இங்கே கொண்டு வந்தால் என்னவாயிடும், வி கேன் சால்வ் திஸ் கொஸ்டின் அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் நார்மலாக எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், திஸ் கொஸ்டின் இங்கே வந்துடும். இது தானே நமக்கு ஆப்ஜெக்ட்டு, இந்த ஆப்ஜெக்ட்டு இங்கே வந்துடும். திஸ் கொஸ்டின், வெயிட் பி, திஸ் கொஸ்டின் கேன் பி சால்வ்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னது சால்வ்டு பை அஸ். ஸோ சிம்பிள் ப்ரொசீஜர் தான்.
வில் ஷெல் வந்தால் பி சேர்ப்போம். அதே மாதிரி எந்த மாடல் வேர்ப்ஸ் வந்தாலும் அதை வில்லான்னு நினச்சிக்கிட்டு அது கூட பி சேர்த்துருங்க. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் ஏஜெண்ட் இருந்தால் எப்படி எழுதணும், இல்லைனா எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.